கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்று காலை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த 1991ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தின்படி இந்திய சுதந்திரம் பெறும்போது எந்தெந்த வழிபாடு தலங்கள் எப்படி இருந்ததோ அவை அப்படியே தொடர உத்தரவாதம் அளித்தது. ஆனால் அதற்கு மாறாக மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் கியான்வாபி பள்ளிவாசலில் கீழ்த்தளத்தில் பூஜை செய்து கொள்ள வாரணாசி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதுபோன்ற செயல்கள் மூலம் ஆசி மதுரா போன்ற பகுதிகளில் உள்ள பள்ளி வாசல்களை பறிக்க முயல்வதாக கூறியும் அனைத்து வழிபாட்டு தலங்களையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. இதில் தவ்ஹீத் ஜமாத் மாவட்ட தலைவர் நபில் அகமது மற்றும் பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.